இன்றைக்கி நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிவிசியில் வந்து ரெடி பண்ண ஒரு டிவி யூனிட்டும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூஜை ரூமும் வந்து பண்ணியிருக்காங்க. இது மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி மெட்டீரியலு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் டோர்லாம் போடுவாங்கள்ல அந்த மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வுட்லேயும் வந்து செய்வாங்க. வுட்டுன்னா என்னதுன்னா ப்ளைவுட்டில் செய்வாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலில் செய்வாங்க. யூபிவிசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கும் பைப்பு அது மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிவிசியில் வந்து வுட்டு ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கபோர்டு ஒர்க்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனே வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஒயர்லாம் வந்து இந்த கபோர்டுக்குள்ளேயே வந்து போகும், வெளியில் தெரியாது. ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக எலக்ட்ரிஷியன் வந்து அவங்களே கூட வச்சுருப்பாங்க. கபோர்டு வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்களே வந்து எலக்ட்ரிஷியனும் கூடவே வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து விட்ருவாங்க. இதுக்கு என்னென்னலாம் விடணுன்னா டிவிக்கு வந்து ப்ளக்கு சுருவுறதுக்கு சாக்கெட் வேணும். அது மட்டும் இல்லாமல் டிவி கேபிளு, இன்டர்நெட் கேபிளு இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே வந்து விடணும். அப்புறம் லைட்டு வேணும்னா பேக்ரவுண்டுக்கு அதெல்லாம் விடணும். இப்போ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா சாமி ரூமுக்கு 2 சின்ன ஸ்பாட் லைட்டும், டிவி யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பாட் லைட்டும் விட்ருக்காங்க. அது வந்து வாட்ஸ் பார்த்திங்கன்னா 1 வாட்ஸு வார்ம் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்டு வச்சு அந்த மாதிரியும் ரெடி பண்ணலாம். டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணி மாதிரி வந்து பூஜை ரூமுக்கும் டிவி யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் ஒர்க்கும் வந்து முன்னாடி வந்து பண்ணுவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமுக்கு கீழே வந்து 2 கபோர்டு இருக்குது டபுள் டோரில் சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி. அதே மாதிரி டிவி யூனிட்டுக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கபோர்டு இருக்குது. ஸ்பீக்கர்ஸு, செட்டாப் பாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒயரு அது எல்லாமே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வழியாக டிவி ஒயர் எல்லாமே வந்து கீழே வந்து ப்ளக் இருக்குது. அங்கே ப்ளக்லாம் சொருவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் இருக்கும். வெளியில் சுவிட்ச் போட்டுக்கலாம், ஆனால் ப்ளக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கும். அப்புறம் அந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா வேறு ஏதாவது ரிமோட் யூஸ் பண்ணும்போது அந்த சென்சார் வந்து கரெக்டாக வேலை செய்கிறதுக்காக அங்கே வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க.